அன்பார்ந்தவர்களே, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் உண்டு, தீமைகள் நடந்திருக்கலாம். உங்களுடைய கேள்வி சில டைம் இருக்கலாம், ஆண்டவரே நான் நல்லவனாக இருந்தும் நல்லவளாக இருந்தும் ஏன் இந்த துன்பங்கள், ஏன் இந்த இழப்புகள் இறப்புகள்? இது கடவுள் மேலே நீங்கள் பழிய போடுற வரை உங்களுக்கு இதிலிருந்து ஒரு நன்மை ஏற்படாது. சாத்தானுக்கு அதுதாங்க தேவை. யூ வாண்ட் டு பிளேம் ஹிம் ஃபார் யுவர் சஃபரிங்ஸ். சாத்தானுடைய சூழ்ச்சியில் தயவு செய்து விழுந்துடாதீங்க. நீங்கள் ஒரு அப்பா, நீங்கள் ஒரு அம்மா, ஒரு அப்பாவா அம்மாவா நீங்களே உங்களுடைய குழந்தைங்களுக்கு தீமை செய்ய மாட்டீங்கன்னா விண்ணகத்தில் இருக்கிற உங்களுடைய தந்தை உங்களுக்கு எப்படிங்க தீமை செய்வார்? நீங்கள் கெட்டு போன அழிஞ்சு போன எப்படிங்க நினைப்பார்? ஏசு இந்த டிவைன் மர்சி பிக்சரை ஃபவுஸ்டினா கிட்ட வரைய வச்ச பிறகு கீழே ஒரு விஷயத்தை எழுதி வச்சிருக்கிறார். இட் இஸ் நாட் அ சிம்பிள் சென்டென்ஸ், இட் இஸ் அ பியூட்டிஃபுல் ப்ரேயர். ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ, ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ. ஏன் தெரியுமா அதை எழுதி வைக்க சொன்னார்? பிகாஸ் sin entered when man distrusted Lord. ஆண்டவரே எனக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொன்னப்போ தான் பாவம் நுழைஞ்சது. அப்போ தான் ஒருத்தர் சொன்னார், என் அப்பா மேலே முழுசாக நான் நம்பிக்கை வைக்கிறேன்னு சொல்லி இறங்கி வந்தார். ஸோ ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ அப்படின்றது ரொம்ப 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 அழகான ஒரு ப்ரேயருங்க, ரொம்ப அழகான ஒரு ப்ரேயர் அது. யூஆர் சரண்டரிங். ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ, ஐ ட்ரஸ்ட் இன் யூ. திருமணம் ஆகலனாலும் உங்களுக்கு மோட்சத்துக்கு போக முடியும், ஆனால் ஏமாற்றி திருமணம் செஞ்சவங்களால் மோட்சத்துக்கு போக முடியாது. திருமணம் அல்ல எல்லாம் எல்லாம். குழந்தை இல்லைனாலும் உங்களுக்கு மோட்சத்துக்கு போக முடியும், ஆனால் அந்த குழந்தையை பெற்றெடுக்க நீங்கள் பாவத்தினுடைய வழியை தேர்ந்தெடுத்தா நிலை வாழ்வு கிடைக்காது. வேலை இல்லைனா கூட, வருமானம் இல்லைனாலும், பொருளாதாரம் இல்லைனாலும் உங்களுக்கு நிலை வாழ்வுக்கு போக முடியும். மற்றவங்களை ஏமாற்றி சம்பாதிச்சிங்கன்னா நிலை வாழ்வுக்கு போக மாட்டீங்க. பாவம் இல்லாமல் வாழுங்க. ஆண்டவரே ஐ ட்ரஸ்ட் இன் யூ. திருமணமாக இருக்கலாம், திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், துறவரமாக இருக்கலாம், துறவர வாழ்க்கையாக இருக்கலாம். ஐ ட்ரஸ்ட் இன் யூ. என் வேலை, பொருளாதாரம், ஜஸ்ட் ஐ ட்ரஸ்ட் இன் யூ. என்னுடைய நன்மைகள் ஒரு பொழுதும் ஆண்டவர் முடக்கி வைக்க மாட்டார். சம்டைம்ஸ் God will destroy your plan if he knows that it will destroy you. நீங்கள் சில டைம் நிறைய திட்டங்களை போட்டிருப்பீங்க, ஆண்டவர் நறுக்கி ஒடிச்சு நொறுக்கி இருப்பார். ஏன் தெரியுமா? அந்த பிளான் நீங்கள் அப்படியே முன்னால் போனீங்கன்னா அந்த பிளான் உங்களை நொறுக்குன்னு தெரிஞ்சதுனால தாங்க நொறுக்குனார். இல்லைன்னா அவர் உங்களுடைய பிளானை நொறுக்க மாட்டார். God sometime he must have destroyed your plans so that the plans will not destroy you. நிறைய திட்டம் நீங்கள் தீட்டுவீங்க, ஆண்டவர் உடைச்சி போட்டிருப்பார். ஏன் தெரியுமா? ஏன்னா அது உங்களை நொறுக்குன்னு தெரிஞ்சனால தான். இல்லைன்னா நொறுக்க மாட்டாருங்க, உங்களை நொறுக்க மாட்டார். நாம் செய்த பாவங்களோ துரோகங்களோ இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம நொறுக்கிக்கிட்டு இருக்கு. ஆண்டவர் செய்ய மாட்டார், செய்ய மாட்டார். உனக்கு தீமை செய்ய மாட்டார், அவருக்கு எதிராக தீமை செய்ய மாட்டார். ஆண்டவர் உன்னை நம்புகிறேன், நம்புகிறேன், நம்புகிறேன். பைபிளில் எங்கே எடுத்தாலும் பாருங்களேன், ஆண்டவர் ஒரு ஹீலிங்கை கொடுக்கும்போது சொல்கிறது என்ன தெரியுமா? உன் ஜெபம் உன்னை நலமாக்கிட்டுன்னு சொல்லலை, உன் செயல் உன்னை நலமாக்கிட்டுன்னு சொல்லலை, நீ கொடுத்த பணம் உன்னை நலமாக்கிட்டுன்னு சொல்லலை, நீ போட்ட காணிக்கை உன்னை நலமாக்கிட்டுன்னு சொல்லலை, உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று. உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று. நம்பிக்கை என்னென்ன தெரியுமா? த ரிலேஷன்ஷிப் விச் யூ ஹாவ். உதாரி பையனுக்கு நம்பிக்கை பணத்தின் மீதும் உறவுகளின் மீதும் ஃப்ரெண்ட்ஸின் மீது இருந்தது. ஆனால் ஒரு நாள் அவன் அப்பா மேலே நம்பிக்கையோடு வந்தான். அப்பா எனக்கு நீங்கள் போதும், உன்னை நான் நம்புறேன்னு வந்தான். உறவு, நம்பிக்கை என்பது உறவு. அந்த உறவோடு நீங்கள் கேளுங்களேன், நீங்கள் கேட்காமலே கொடுப்பாருங்க. ஆண்டவர் நமக்கு பிச்சை போடவே இல்லை, ஆண்டவர் நம்மளை நிறைவாக வச்சிருக்கிறார். நம்ம தான் ஆண்டவருக்கு பிச்சை போடுறோம். அதனால் இன்னைக்கு உங்களுக்கு இன்னைக்கு எது புரியலனாலும் ஒரே ஒரு கேள்வியாவது உங்களுக்கு புரியணும். உங்களுடைய நம்பிக்கையின் ஆழம் என்ன? Who is this Jesus Christ? இவர் யார்? உங்களுக்கு மூட நம்பிக்கை இருக்குன்னா திருப்பள்ளியில் நீங்கள் வரும்பொழுதும் அது மூட நம்பிக்கை தான். திருப்பள்ளியில் வரும்பொழுதும் மூட நம்பிக்கை தான். ஒரு வயசானவர், அவர் சாகாமே கிடந்தாருங்க. ரொம்ப வயசும் கிடையாது, அவருக்கு 73 75 வயசுக்குள்ளே தான் இருக்கும். சாகவே இல்லை, சாகாமே அப்படி படுக்கையாட்டார் அந்த மனுஷன். ஒரு 4-5 வருஷம் கிட்ட படுக்கையாக இருந்தார்.
டெய்லியும் திருப்பலிக்கு போவார், டெய்லி நன்மை வாங்குவார். அப்படி இருக்கும்போது தான் நோயில் பூசல் கொடுக்க போகிறதுக்காக போய் நோயில் பூசலும் கொடுத்து நன்மையும் கொடுத்து அப்பவும் ஒரு படுத்த படுக்கையாகவே இருக்கிறார். அவர் சாகிறதுக்கு முயற்சி பண்ணாலும் சாக மாட்டேங்கிறார். இஸ் சிங்கிங் நமக்கு தோணும், ஆனால் இஸ் நாட் சிங்கிங். சாகிற நிலைமையில் இருக்கிறார், ஆனால் சாக மாட்டேங்கிறார். நம்ம சொல்லுவோம்ல, இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கு உயிர்னு. பாவ சங்கீர்த்தனை கேட்டு தான் அவருக்கு நோயில் பூசல் கொடுத்து நன்மையும் கொடுத்தேன். இருந்தாலும் எனக்குள்ள ஒரு ஒரு உணர்வு, அந்த அவருடைய பாவ சங்கீர்த்தனை முழுமை கிடையாது. He did not complete his confession. எல்லாம் முடிஞ்சிட்டு விட்டு வெளியே வரும்பொழுது அவங்க பையனும் மருமகளும் இருந்தாங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்டேன், ஏன் இப்போ அப்பா முதல் கட்டளைக்கு எதாவது தப்பு செஞ்சிருக்கிறாரா? அப்போ அந்த பையனும் மருமகளும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஃபாதர், எங்கள் அப்பா நற்கருணை நம்புற அதே ஈக்குவல் விசுவாசத்தில் மூட நம்பிக்கையும் நம்புறார் ஃபாதர். மந்திரம் செய்வார் ஃபாதர். எங்கள் அப்பா டெய்லியும் திருப்பலிக்கு போகிறவருங்க, டெய்லியும் நற்கருணை வாங்குறவங்க. இதை நம்புற அதே அளவுக்கு மந்திரங்களையும் நம்புவார், மந்திரவாதிகளையும் நம்புவார். ஏதாவது ஒரு தேவைன்னா இது மாதிரி மந்திரங்களுக்கு போயிடுவார். பாருங்க, இழுத்து பிடிச்சிக்கிட்டு 5 வருஷம் சாகாம நம்ம திரும்பவும் நான் அவர்கிட்ட உள்ள போய் என்கிட்ட உங்களுடைய பாவ சங்கீர்த்தனை முழுமையாக இருந்ததா, நீங்கள் இது மாதிரி முதல் கட்டளைக்கு எதிராக செஞ்சுருக்கீங்களான்னு சொன்னப்போது, ஆமாம் ஃபாதர், அது எல்லாரும் செய்கிறதானே ஃபாதர், அதனால் நான் செஞ்சேன். அப்புறம் அவர்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து மூட நம்பிக்கை என்ன நம்பிக்கை என்ன உட்காந்து பேசி he got convinced that he committed a great sin against the first commandment. He violated the first commandment. He made a beautiful confession, crying all throughout the confession. He made the confession. நற்கருணை கொடுத்து அது கன்ஃபெஷனுக்கு பிறகு நான் கோயிலுக்கு வந்துட்டேன். கோயிலுக்கு வந்த பிறகு சாயங்காலம் கரெக்டாக 3 மணிக்கு ஆண்டவருடைய இரக்கத்தினுடைய வேலையில் அந்த 3 மணி அளவில் நான் என்னுடைய ரூமில் இருக்கும்போது I got the call from the house, ஃபாதர், அப்பா இறந்துட்டார் ஃபாதர், அப்பா இறந்துட்டார். ஒரு நல்ல மரணத்தில் அவரை கொண்டு போனதுன்னு தெரியுமா? அந்த நம்பிக்கை. இன்னைக்கு நம்ம சொல்கிற இந்த நம்பிக்கை கிடையாதுங்க. யூ திங்க் தட் யூ பிலீவ், பட் இட் இஸ் நாட் பிலீவ். இஃப் ஈக்குவலி யூ ஹாவ் பிலீஃப் இன் இந்த நல்ல நேரம் பார்க்கறதுல, கயிறு கட்டுறதுல, இதிலெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா இந்த நம்பிக்கை மூட நம்பிக்கை. இது எக்ஸ்ட்ரா ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். கயிறை நம்புகிறேன், நேரங்களை நம்புகிறேன், கிழமைகளை நம்புகிறேன், ஜாதகங்களை நம்புகிறேன், ஜோசியத்தை நம்புகிறேன், ராசியை நம்புகிறேன், சகுனங்களை நம்புகிறேன். எல்லா மூட நம்பிக்கைகளோடு சேர்த்து இதுவும் ஒரு நம்பிக்கை, இட்ஸ் அடிஷனல் நம்பிக்கை. இட் இஸ் நாட் ஒன்லி நம்பிக்கை, ஒரே ஒரு நம்பிக்கை அல்ல. நேரங்களை படைத்த ஆண்டவர் நீங்கள் பைபிளை ஒழுங்காக வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒளி தோன்றுகன்னு ஒளி தோன்றின பிறகுதாங்க அவர் கதிரவனை படைக்கிறார். ஒளி தோன்றுகன்னு 3வது வசனத்திலே வந்துடும். கதிரவனை படைக்கிறது 10வது வசனத்தில் தான் படைக்கிறது. அப்போ கதிரவனிலிருந்து அல்ல ஒளி. கதிரவனை படைத்தது ஆண்டவர் தான் 1வது அதிகாரம். இன்னைக்கு அப்போ சூரியனை வணங்குறீங்களா? உங்களுடைய நட்சத்திரங்களை வணங்குறீங்களா? இல்லையா? ஜாதகம் எழுதுறது எல்லாமே அதானே, நட்சத்திரங்களை. அமாவாசையெல்லாம் நம்புறதுன்னா அதனுடைய அர்த்தம் அதானே. நிலாவை நம்புகிறோம், நிலவை நம்புகிறோம். நேரங்கள், காலங்கள், கிழமைகள், இவ்வளோ நம்பிக்கை வச்சுட்டு இவர் மேலே நம்பிக்கை இருந்தது அப்படின்னா அது என்னங்க நம்பிக்கை? அது சகுன நம்பிக்கிறீங்க? நம்பிக்கை கிடையாது, நம்பிக்கை கிடையாது, அது மூட நம்பிக்கை. அப்போ நற்கருணை அதுவும் மூட நம்பிக்கை தான், முழுமையான நம்பிக்கை அல்ல. மூட நம்பிக்கை கலைந்து விட்டு முழுமையான நம்பிக்கை. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் உனக்கு நல்லது இல்லைன்னு சொன்னார். நானும் உன் கடவுளாகிய ஆண்டவர் சொல்லலைங்க, நானே, ஐ ஆம். ஐ ஆல்சோன்னு சொல்லலை, ஐ ஆம். பொறாமையை கடவுளாக வச்சிருக்கிறோம், பழி வாங்கிறத கடவுளாக வச்சிருக்கிறோம். இவ்வளோ கடவுள்களை வச்சுட்டு எப்படிங்க உங்களுக்கு இந்த கடவுள்கிட்ட ஆசீர்வாதங்களை கேட்டு வரீங்க? கடவுளுடைய பிள்ளையாக வந்து பாருங்க, கேட்கவே தேவையில்லை, தடைகளை நீக்கி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஜெபமாலை எடுத்துக்கொள்வோமா? இரக்கத்தினுடைய ஆண்டவரிடம் இரக்கத்தின் ஜெபமாலை சொல்லி இரக்கத்திற்காக ஜெபிப்போமா? இரக்கமுள்ளவருங்க, காலை தோறும் புதிதானதுங்க, அவருடைய இரக்கம் குறையாதது. காலை தோறும் புதிதானது, அவருடைய இரக்கம் குறையாதது. இரக்கத்தின் ஆண்டவரிடம் இரக்கத்திற்காக ஜெபிப்போம். உங்களுக்காகவும், உங்களுடைய குடும்பங்களுக்காகவும், உங்களை சார்ந்தவர்களுக்காகவும், சார்ந்தவைக்காகவும் ஜெபிப்போம். நான் சொல்லித்தரும் ஜெபத்தை எனக்கு பின் சொல்லுங்கள். குணமாக்கும் ஜெபம். இயேசுவே,
நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர். காயங்களால் என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோரின் பாவங்களையும் மன்னித்தருளும். உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். ஆமென். சமர்ப்பண ஜெபம். இந்த சமர்ப்பண ஜெபத்தில் இந்த ஜெபமாலை ஏதாவது ஒரு விஷயத்துக்காக சமர்ப்பிச்சு ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் என்னை காயப்படுத்தியவரையும் நான் காயப்படுத்தியவரையும் என்னை அன்பு செய்பவரையும் நான் அன்பு செய்பவர்களையும் நான் அன்பு செய்ய கடமைப்பட்டிருக்கிறவர்களையும் என் பாவங்களையும் என் பயங்களையும் என் காயங்களையும் என் தாழ்மை உணர்வுகளையும் என் விண்ணப்பங்களையும் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்ப இதயத்திற்கும் ஒப்புக் கொடுக்கின்றேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமென். தொடக்க ஜெபம். இயேசுவே, உம் மரணத்தினால் வாழ்வின் நூற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்துலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் நூற்றே அளவில்லாவும் இரக்கத்தினால் அனைத்துலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். Jesus, I trust in you. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையில் எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய் ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்தடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய் ஆவியானவரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலைவாழ்வை நம்புகின்றேன். ஆமீன். முழந்தால் படியிடுவோமா? முட்டிக்கால் போட்டு உங்களுடைய குடும்பங்களை ஒப்புக்கொடுங்களேன். குடும்பங்களை ஒப்புக்கொடுங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களை ஒப்புக்கொடுங்க. அந்த குடும்பத்தில் இருப்பவங்களை ஒப்புக்கொடுத்து இரக்கத்திற்காக ஜெபிப்போமா? உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க தெரிந்தும் தெரியாமலும் தவறுகள் செய்கிறவங்க இருப்பாங்க, பாவங்கள் செய்கிறவங்க இருக்கிறாங்க. கோயிலுக்கு வரவங்க இருக்கிறாங்க, கோயிலுக்கு வராதவங்க இருக்காங்க. குடும்பத்தை அழிக்கிறவங்க இருக்கிறாங்க. குடும்பத்திலே இருந்து உங்களை பற்றி எதிராக பேசுகிறவங்க இருக்காங்க, புரணி பேசுகிறவங்க, புரளை கலப்புறவங்க இருக்கிறாங்க. யோ ஃபேமிலி, அந்த குடும்பத்தை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே அவர்கள் மீது இரக்கமாயிரும்,
உன் கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், மாமனாராக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம், மருமகனாக இருக்கலாம், மருமகளாக இருக்கலாம், சித்தப்பா, அத்தை, பெரியம்மா, இப்படி நிறைய உன்னுடைய உறவுகள் அனைவரையும் ஒப்பு கொடுத்து உண்மையா உருக்கமா உன் மனசை காயப்படுத்தினவங்க இருக்கிறாங்க, உன் கண்ணீருக்கு காரணமானவங்க இருக்கிறாங்க. ஒப்புரவு ஏற்படுத்தி இந்த ஆராதனை வழியாக திருப்பலிக்கு நம்மை தயார் செய்வோம். இந்த 10 மணியில் குடும்ப உறவுகள் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஜெபிங்க. நித்திய பிதாவே, முதநேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஜேம்ஸ் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் கிறிஸ்டோபர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மோனிகா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். குழந்தை பாக்கியம் தந்து 18 பேர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஃப்ளக்சுவேட்டிங் பிபி இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஃப்ளக்சுவேட்டிங் பிளட் பிரஷர் இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். எழில் என்ற ஒருவரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரண்டாவது 10 மணியிலே உங்களுடைய பங்கை ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். உங்களை அன்பு செய்கிறவங்க இருப்பாங்க, உங்களை வெறுக்கிறவங்க இருப்பாங்க, நீங்கள் பங்குக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி சூழ்ச்சி செஞ்சவங்க இருப்பாங்க, உங்களை பற்றி புறணி பேசுவங்க இருப்பாங்க. whoever it is அந்த பங்கு அப்படின்ற குடும்பத்தை கொண்டு வாங்க. அந்த பங்கில் இருக்கிற மக்களை கொண்டு வாங்க. பங்கு சாமியார், உதவி பங்கு சாமியார், அருட்சகோதரிகள், உங்களுடைய அந்த பங்கு அன்பியங்கள், அந்த பங்கு அப்படின்ற குடும்பத்தை கொண்டு வருவோம். உன்னை அன்பு செய்பவர்கள், அன்பு செய்யாதவர்கள், காயங்களை கொடுத்தவர்கள், பலருமா இருக்கட்டும், யாருமாக இருக்கட்டும், சரண்டர், ஒப்புக்கொடு. பங்கில் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு ஒப்புக்கொடு ஜெபி. இந்த 3வது 10 மணியில் மன்னித்து விட்டு ஜெபி. திருப்பலிக்கு உன்னை தயார் செய். நித்திய பிதாவே, முதநேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பால் ப்ராடக்ட் சம்பந்தமான பிசினஸ் செய்கிற ஒருத்தர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஸ்கின் அலர்ஜியிலிருந்து 3 பேருக்கு முழுமையான விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். லக்ஷ்மி என்ற ஒரு மகளை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஜெரால்ட் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ரொனால்டோ என்ற மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஃப்ரோசன் ஷோல்டர், மறுத்து போன ஷோல்டர் இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ரொம்ப காலமா மறுத்து போன ஷோல்டர் இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். 34 வருஷமா வீசிங் இருக்கிற ஒரு சகோதரருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். காலில் ஆறாத புண்ணு இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆணி நோய் இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அம்மாவை மன்னிக்க 3 பேர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அம்மா மேல கோபம், அம்மா மேல வருத்தம், மன்னிக்க ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். எழுந்து நிற்போமா? எழுந்து நிற்போம். இந்த 10 மணியில் உங்களுடைய ஏதாவது ஒரு விண்ணப்பத்தை வைங்க. ஒரு விண்ணப்பம். இஸ்ரன் பாந்தவர்களே, எல்லாருடைய யூடியூப் சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் அதில் நான் ரிப்பீட்டடாக சொல்லுவேன். இந்த ஒரு விண்ணப்பம் வைக்கும் பொழுது நீங்கள் ஜெபிக்கும் விண்ணப்பத்தை அல்ல ஆண்டவர் பார்ப்பது, மாறாக நீங்கள் ஜெபிக்கும் அந்த நம்பிக்கையை பார்க்குறார். இஸ் நாட் சீயிங் வாட் யூ ஆர் ப்ரேயிங், பட் ஹவ் யூ ஆர் ப்ரேயிங். ஹவ் யூ ஆர் ப்ரேயிங். ஒரு வாட்டி நைட்ரிஜில் வந்து ஒரு அம்மா அவங்களுடைய சாட்சியத்தை எழுதி தந்திருந்தாங்க. போன நைட்ரிஜில் அந்த சாட்சியத்தை நான் வாசிக்கவும் செஞ்சேன்.
அவங்க இங்கே முதல் டைமாக தான் டிசம்பரில் தியானத்துக்கு வந்திருக்கிறாங்க. 2024. 2025 ஜனவரியில் நைட் விஜிலுக்கு வந்திருக்கிறாங்க முதல் சனிக்கிழமை. நைட் விஜிலெல்லாம் அந்த நைட் விஜில் அந்த ஜெரிகோ ஜெபம் பங்கெடுத்து கொண்டிருக்கும் பொழுது தான் ஒரு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவங்க 2 வருஷமாக ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஆனால் அன்னைக்கு அவங்க அந்த ஜெபத்தில் அது ப்ரேயர் பண்ணலை. ப்ராப்ளம் என்னென்னா, லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் இல்லாததுனால ஹஸ்பண்டுக்கு வந்து அப்பாவனுடைய சொத்து அந்த வீடு எழுத முடியல. இப்போ லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் கிடைக்காதனால ஹஸ்பண்டுக்கு வந்து அப்பாவனுடைய அந்த வீடு கிடைக்கல, சொத்து கிடைக்க மாட்டேங்குது. அந்த சர்டிஃபிகேட் தடையாக நிற்குது. ஆன்லைனில் போடும் இவங்க வந்து ரைட்டிங்கில் நம்ம தான் வாங்கியிருக்கிறாங்க சொன்னாங்க. ஆன்லைனில் அது அப்ரூவ் ஆகி வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த வீடு கிடைக்காம இருந்தது. ஆனால் அன்னைக்கு ஜெரிகோ ஜெபத்தில் அவங்க வேறு ஏதோ ஒரு கருத்து வச்சுருக்கிறாங்க. ஒரு கருத்தை வச்சு ஜெபிங்கன். பட் அது வந்து அவங்க நம்பிக்கையோட வச்சுருக்கிறாங்க. ஆனால் அதில் ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடு என்ன தெரியுமா? லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் தடையாக இருக்கிற ஒருத்தருக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இவங்க போகிறாங்க. விதின் 1 வீக் ஆஃபீஸ்லேருந்தே கவர்மெண்ட்டே கால் பண்ணி சொல்லுது, உங்களுக்கு அந்த சாங்ஷன் ஆயிடுச்சு, லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு. பிரைஸ் அலான், பிரைஸ் அலான். இப்போ அவங்களுடைய ஹஸ்பண்டுடைய பேரில் அந்த வீடு மாறி வந்துடுச்சு. விஸ்வரன் பார்ந்தவர்களே, அவங்க ஜெபிச்சது வேற ஒன்று, ஆனால் ஜெபம் கேட்கப்பட்டது வேற ஒன்று. ஸோ காட் இஸ் நாட் சேயிங் வாட் யூ ஆர் ப்ரேயிங், பட் காட் இஸ் சேயிங் ஹவ் யூ ஆர் ப்ரேயிங். உன்னுடைய நம்பிக்கை ஆண்டவர் பார்க்குறார், நம்பிக்கையை பார்க்குறார். அதனால் நம்பிக்கையோட ஒரே ஒரு கருத்தை வைங்க. நம்பிக்கையோட எனக்கு இது நடக்கும் அப்படின்றது எதுவுமாக இருக்கட்டும். அப்பாவனுடைய பிள்ளைகளா, அப்பா கிட்ட கேட்பீங்க இல்லையா? அப்பா கிட்ட கேளுங்க. என்ன உங்களுக்கு கேட்கணும்? ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் கேளுங்க. ஒன்றே ஒன்று மட்டும் நம்பிக்கையோட கேளுங்க. நடக்குன்ற நம்பிக்கையில் இன்று ஆகஸ்ட் 10 இரக்கத்தின் ஜெபமாலை 3வது 10 மணியில் நான் ஒரு விஷயத்துக்காக ஜெபித்தேன். நீங்கள் அதை மறக்கவே மாட்டீங்க. அது உங்களுக்கு கிடைக்கும், கிடைக்கும். சாட்சியமாக ஆண்டவர் நிறுத்துவார். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். கால்ல வீக்கத்திலிருந்து விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். கிட்னி டயாலிசிஸ் பேஷண்ட் ஒருத்தர் விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருக்கிற 4 பேருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ராணி என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பினோ என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஷாரன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஜெபா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 4வது 10 மணியிலே அகில உலக திருச்சபைக்காக ஜெபிப்போம். போப்பாண்டவருக்காக, ஆயர்களுக்காக, உங்களுடைய மறை மாவட்டத்துக்காக, ஆயருக்காக, திருச்சபையிலிருந்து விலகி போற நம்மளுடைய பிரிவினை சகோதரர்களுக்காகவும் ஜெபிப்போம். அவங்களும் நல்லா இருக்கணும்னு ஜெபிப்போம். யாருமே ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லாதவர்கள் அல்ல. லெட் எவ்ரி ஒன் பி பிளஸ்ட். திருச்சபைக்காகவும் அனைத்து கிறிஸ்தவர்களுக்காகவும் ஒப்பு கொடுத்து இந்த 10 மணியை நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ரோசலின் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பெப்பின் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். சக்கரியாஸ் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். மனோஜ் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஸ்பைனல் கார்ட்ல பல்ஜிங் இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். டோனி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். முழந்தால் படியிடுவோம்.
உலகிற்காக ஜெபிப்போம். உலகில் உள்ள அரசுகளுக்காக, அரசாங்களுக்காக, உலகில் உள்ள ஒவ்வொரு மகனுக்காக, மகளுக்காக. இந்து மதத்தில், முஸ்லிம் மதத்தில், யூத மதத்தில், புத்திஸ்ட் மதத்தில், இப்படி பல மதங்கள் உண்டு. பட் எவ்ரி ஒன் இஸ் சைல்ட் ஆஃப் காட். அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று அனைவரையும் ஒப்பு கொண்டு ஜெபிப்போம். கடவுள் நம்பிக்கையே இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களையும் ஒப்பு கொடுப்போம். அவங்களும் கடவுளுடைய பிள்ளைகள் தான். அனைவருமே நம்பிக்கைக்கு கடந்து வர நீங்கள் நம்புங்க. இஸ்வரன் பார்ந்தவர்களே, 4 பேருடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமற்றவனை ஆண்டவர் சொன்னார், எழுந்து போடா அப்படின்னார். ஸோ இஃப் யூ பிலீவ் ஹீ கேன் ஹீல் சம்மன் எல்ஸ். இங்கே இருக்கிறீங்க 1200 பேர், 1300 பேராவது இருப்பீங்க. இஸ்வரன் பார்ந்தவர்களே, உங்களுடைய பிலீஃப், உங்களுடைய நம்பிக்கை அப்போ எத்தனை பேரை காப்பாற்றும்? உங்களுடைய ஆழமான நம்பிக்கை. ஒரு பெண் நம்பிக்கையோடு சொன்னால் ஆமீன். அன்னை மரியாளுடைய நம்பிக்கை தாங்க இன்னைக்கு உலக மீட்புக்கே காரணமான மீட்பர் பிறந்தார். அன்னை மரியாள் ஒருத்தருடைய நம்பிக்கை, 12 சீடர்களுடைய நம்பிக்கை இன்னைக்கு உலகம் முழுக்க கிறிஸ்தவம் பரவி இருக்க காரணம். 12 சீடர்களுடைய நம்பிக்கை. அதனால தான் அவங்க விட்டு கொடுத்தாங்க, வாழ்க்கையை சாவறதுக்கு விட்டு கொடுத்தாங்க. 12 பேருடைய நம்பிக்கை பாருங்க. சின்ன சின்ன நம்பிக்கைகள் பெரிய பெரிய பலனையும் பெரிய பெரிய இஃபெக்டும் தரும் கண்டிப்பாக. அதனால் நீங்கள் நினைக்காதீங்க நாம் நம்புறதுனால என்ன நடக்க போகுது. நெவர் திங்க் தட் மீன்ஸ் யூ டோன்ட் பிலீவ் இன் யோர் செல்ஃப் கிடையாதுங்க. யூ டோன்ட் பிலீவ் இன் ஹிம். நீங்கள் நல்லவங்களா இருங்க, என்ன நல்லது செய்யணும்னு அவர் செய்வார். நீங்கள் நல்லவங்களா இருங்க, என்ன நல்லது செய்யணும் உங்களை வைத்து செய்வார் அவர். அதனால் நம்பிக்கையோட ஆண்டவர் மீது நம்பிக்கை. ஆண்டவரே, ஆகஸ்ட் 10 நாளை இன்னைக்கு எனக்கு தந்திருக்கிறீங்க, இந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்திருக்கீங்க, நற்கரணி முன்னால் என்னை முட்டிக்கால் போட வச்சிருக்கீங்க. ஐ டு நாட் நோ வை பட் ஐ பிலீவ். ஐ டு நாட் நோ பட் ஐ பிலீவ். நம்புகிறேன், எதை செய்யணுமோ அதை செய்யுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து உலகிற்காக ஜெபிச்சு பாருங்கள். நீங்களும் நல்லா இருப்பீங்க, இந்த உலகம் நல்லா இருக்கும். இந்த 10 மணியில் உலகிற்காக, உலகில் உள்ள மனிதர்களுக்காக, உலகில் உள்ள படைப்புகளுக்காக அனைத்தும் நன்றாக இருக்க வேண்டும், கடவுளுடைய விருப்பப்படி இருக்க வேண்டும். நித்திய பிதாவே, முதனேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஜெயக்குமார் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். டயபெட்டிக்ஸ் நோயிலிருந்து விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். உடல் பருமன் நோயா இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். obesity, God is healing a person. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். வீசா தடையை நீக்கி 2 பேர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அமல்ராஜ் என்ற ஒருவரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்ஷிமேஸிலிருந்து விடுதலை, ஞாபக மறதியிலிருந்து விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஒரு நிலம் தடையா நிக்குது, கோர்ட் கேஸில் நிக்குது, உங்களுக்கு சார்பாக தீர்ப்புக்காக ஜெபிக்கிறீங்க, ஆண்டவர் உங்கள் சார்பாக செயலாற்றுகிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். சக்தி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். கிளெமெண்ட் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ராய்ஸ் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மெர்லின் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சங்கீதா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கிருபா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நான் சொல்லித்தரும் ஜெபத்தை என் பின் சொல்லவும். இறுதி ஜெபம். நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கமுடைய பெட்டகமே, எம்மை கருணை கண்ணோக்கி உம் இரக்கத்தை எம்மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே உம் அன்பும்
இரக்கமும் ஆகும். ஆமேன். அமைதியாக அமர்வோம். நற்கருணை நாதரை பல இடங்கள் இருக்கிறீங்க, தூரமாலாம் இருக்கிறீங்க, மனதிலே உள்கொண்டு ஒரு 5 நிமிஷம் கண்களை மூடி அமைதியில் உட்காருங்க. கண்ணை மூடுங்க. வேடிக்கை பார்க்க வேண்டாம். உனக்குள்ள இருக்கிற ஆண்டவரை பார். வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். உனக்குள்ள இருக்கார். ஆனா சார மூடி சாம்பல் மூடி கிடக்கிறார். நீ இயேசுவை நம்புறியா? இயேசுவை மட்டும்தான் நம்புறியா? இல்லை இயேசுவையும் நம்புறியா? இல்லை இயேசுவை விட டாக்டர் நம்புறியா? இயேசுவை விட அதிகமா லோன் கொடுக்கிறவங்கள நம்புறியா? இயேசுவை விட அதிகமா இன்சூரன்ஸ் கொடுக்கிறவங்க நம்புறியா? இயேசுவை விட அதிகமா மருந்துகளை நம்புறியா? இயேசுவை விட அதிகமா நேரம், காலம், கிழமை, ஜாதகம், ராசி பலன்களை நம்புறியா? இயேசுவை விட அதிகமா உன்னை நம்புறியா? உன் திறமை, உன் அழகு, உன் அறிவு, உன் பலன். இயேசுவை விட அதிகமா உன் வேலையை நம்புறியா? பொருளாதாரத்தை நம்புறியா? இயேசுவின் மீது உன் நம்பிக்கையின் ஆழம் என்ன? நம்பிக்கையின் ஆழம் இருந்தா நீ உடைய மாட்ட. யாரும் இல்லைன்ற வார்த்தை நீ வாயிலிருந்து வராதே. Who is Jesus for you? தடுமாறும் கால்களை தாங்கும் இயேசுவே, தவறி வீழும் என்னை தாங்கும் தெய்வமே, காற்றினிலே அடித்து செல்லும் சருகு போலவே, காற்றினிலே அடித்து செல்லும் சருகு போலவே, கால்கள் செல்லும் பாதையில் பயணம் செய்கிறேன். எப்படி என்ன உலகம் இழுத்துக்கிட்டு போகுதோ அப்படி போறேன் ஆண்டவரே. ஐம் சாரி. என்னுடைய அந்த பாரம் எங்கெல்லாமோ நான் பிச்சை எடுத்தேன். போய் அன்புக்காக, பாசத்துக்காக, ஆசீர்வாதத்துக்காக எங்கெல்லாமோ போய் பிச்சை எடுத்தேன். லிட்ரலி பிச்சை எடுத்தேன். என்னுடைய வாழ்க்கையில நிகழாத விஷயங்கள் யாராவது நிகழ்த்தி தருவாங்களான்னு சொல்லி, திருமணம் என்னும் ஆசீர்வாதத்திற்காக, குழந்தை என்னும் ஆசீர்வாதத்திற்காக, வேலை என்னும் ஆசீர்வாதத்திற்காக, படிப்பு என்னும் ஆசீர்வாதத்திற்காக, வீடு அப்படின்ற ஆசீர்வாதத்திற்காக, பொருளாதாரம் அப்படின்ற ஆசீர்வாதத்திற்காக, ஆரோக்கியம் அப்படின்ற ஆசீர்வாதத்திற்காக, அழகு அப்படின்ற ஆசீர்வாதத்திற்காக எங்கெல்லாமோ போய் பிச்சை எடுத்த மனுஷன் கிட்ட நான் இதை செஞ்ச அழகாயிடுவேன்னு யாரோ சொன்னாங்க, அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். இதை சாப்பிட்டா ஆரோக்கியமா இருப்பீங்கன்னு சொன்னாங்க, அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். சம்டைம்ஸ் ஐ பிலீவ் எவ்ரிதிங் எல்ஸ் மோர் தென் யூ, ஓ லார்ட். ஐம் சாரி. தடுமாறும் கால்களை தாங்கும் இயேசுவே, தவறி வீழும் என்னை தேற்றும் தெய்வமே, காற்றினிலே அடித்து செல்லும் சருகு போலவே,
கால்கள் செல்லும் பாதையில் பயணம் செய்கிறேன். கால்கள் செல்லும் பாதையில் பயணம் செய்கிறேன். ஒரு கிறிஸ்தவன் என்ற நிலையை விட்டு பயணம் செய்கிற ஆண்டவரே, கிறிஸ்தவள் அப்படின்ற நிலையை விட்டு பயணம் செய்கிறேன். வெளியே வா ஆண்டவர், இன்னைக்கு உனக்கு விடுதலை தரார். வெளியே வா. ஜாதகங்களை கிழிச்சு போடு. நேரம் காலம் பார்க்கறது இருந்து வெளியே வா. கிழமைகளை பார்க்கறது இருந்து வெளியே வா. செவ்வாய்க்கிழமைகளில் பண செயல்பாடுகள் நடத்தாத ஒருவருக்கு ஆண்டவர் நினைவூட்டுகிறார். பாவ சங்கீர்த்தனம் செய்ய ஆண்டவர் தூண்டுகிறார். செவ்வாய்க்கிழமையில பணம் கொடுக்க மாட்டீங்க, வாங்க மாட்டீங்க. God is healing a person. நியூமராலஜி பார்க்குற ஒருத்தருக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறார், விடுதலை தருகிறார். சில நம்பர்ஸ், ராசியான நம்பரை வச்சிருக்கீங்க, இல்லைன்னா பயமுறுத்துகிற நம்பர், அந்த நம்பர் வாழ்க்கையில் தொடவே மாட்டீங்க. மொபைலில் அந்த நம்பர் வந்தால் கூட எடுத்துக்க மாட்டீங்க. வாகனத்துக்கு அப்படி ஒரு நம்பர் வந்தால் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்க மாட்டீங்க. நிறைய சண்டை போட்டிருக்கீங்க. மூட நம்பிக்கை நம்பரில் இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆசீர்வதிக்கிறார். வாஸ்து, மூட நம்பிக்கையில் விழுந்திராத மகனே மகளே, உன்னுடைய ஆசீர்வாதம் ஆண்டவர் மட்டும்தான். ஆண்டவர் தராததா எந்தவித நம்பிக்கை உனக்கு வேண்டாம், முடிவெடு. ஜோஷுவா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஷேர்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கால் விரல் நுனியில ஊசி குத்துற வலி இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கால் விரல் நுனிகளில் ஊசி குத்துற வலி இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மோகன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். லங்ஸ் சம்பந்தமான பிரச்சனை விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மலர் என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சில செடிகளின் மீது மூட நம்பிக்கை வச்சிருக்கிறவருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் எச்சரிக்கிறார், நினைவூட்டுகிறார். God is reminding you. சில செடிகள், அந்த செடிகள் மேல மூட நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க. காற்றினிலே அடித்து செல்லும் சருகு போலவே கால்கள் செல்லும் பாதையில் பயணம் செய்கிறேன். ஆண்டவரை மன்னிச்சிருங்க. காத்தடிச்சிட்டு போகிற மாதிரி போய்கிட்டே இருக்கிறேன். எங்கெல்லாம் கொண்டு போகுது அங்கெல்லாம் கொண்டு போகிறேன். குப்பை போகிற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். கால் போகிற போக்கிலே போகுது ஆண்டவரே என் வாழ்க்கை, மன்னிச்சிருங்க. தடுமாறும் கால்களை தாங்கும் இயேசுவே, தளர்ந்து போன என்னை தேற்றும் தெய்வமே, காற்றினிலே அடித்து செல்லும் சருகு போலவே. மேனுவல் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். காற்றினிலே அடித்து செல்லும் சருகு போலவே. எட்வர்ட் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கால்கள் செல்லும் பாதையில் பயணம் செய்கிறேன். கால்கள் செல்லும் பாதையில் பயணம் செய்கிறேன். பிரிட்ஜிட் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மோகினி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கிற 3 பேருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இவ்வளோ நேரம் உங்களால் உட்கார முடியாது. அடிக்கடி நீங்கள் யூரின் போகணும். ஆனால் நீங்கள் மறந்தே போயிட்டீங்க. காலையிலேருந்து இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. இட் இஸ் காட்ஸ் ஹீலிங். இறைவனுடைய வார்த்தை உங்களிலே செயல்பட ஆரம்பித்து விட்டது. ஸ்கின் அலர்ஜி விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஸ்கின் ரேஷஸ், காயங்கள் இருக்கு தொக்குல, விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நன்றி நன்றி ஐயா,
கோடி கோடி நன்றி ஐயா. வாய் திறந்து பாடுவோமா? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இன்பத் துன்பங்களுக்கு நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. உடல் நோய்களுக்கு நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. உடல் ஆரோக்கியத்திற்கு நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கண்களை திறப்போம், மனதால் படியிடுவோம், மாண்புயர் கீதம் பாடி நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெறுவோம். இயேசுவின் பார்ந்தவர்களே, இது வெறும் ஒரு அப்பத்தின் ஆசீர்வாதம் அல்ல, அப்பாவின் ஆசீர்வாதம் இது, அன்பின் ஆசீர்வாதம் இது. இனி தயவு செய்து எது அப்பம்னு சொல்லவே சொல்லாதீங்க. எப்பொழுது ஒரு குருவானவர் திருப்பலியில் அப்பத்தை ஆசீர்வதிக்கிறாரோ அந்த நிமிடம் அது இயேசுவின் சரீரமாக மாறுகிறது. It is no more the substance of bread. It is a substance of the body of Jesus. It is no more the substance of wine. It is the substance of blood of Christ. இயேசுவின் திரு சரீரம், இயேசுவின் திரு ரத்தம். அதனால் அப்பம் வாங்கலை, நம்ம ஆண்டவருடைய அன்பு வாங்குகிறோம், ஆண்டவருடைய சரீரம், ஆண்டவருடைய ரத்தம். அந்த இமோஷன் எல்லாம் நம்ம எங்கேயோ தூக்கி போட்டுட்டோம். அதெல்லாமே let us come back to that emotion. அந்த உணர்ச்சிக்கு வருவோம், அந்த ஆசீர்வாதத்திற்கு வருவோம். அதனால் அது நிறைவாக அப்பா தலையில் கை வச்சு ஆசீர்வச்சா எவ்வளோ நிறைவாக இருக்கும். அந்த ஒரு ஆசீர்வாதங்க. நற்கருணை விட்டு விலகி போயிடாதீங்க, திருப்பலியை விட்டு விலகாதீங்க, திரு அருட்சாதங்களை விட்டு விலகாதீங்க. உங்களுடைய குடும்பம் இது, திருச்சபை அப்படின்றது குடும்பம், விலகிடாதீங்க. உங்களுக்கு ஃபாதரை பிடிக்குதோ இல்லையோ, பங்கு சாமியாரை பிடிக்குதோ இல்லையோ, அவர் மாறிக்கிட்டே இருப்பாருங்க. பிஷப்பை பிடிக்குதோ இல்லையோ, சிஸ்டரை பிடிக்குதோ இல்லையோ, ஒரு கோயிலில் அன்பிய தலைவரை பிடிக்குதோ இல்லையோ, பங்கு பேரவை பிடிக்குதோ இல்லையோ, they are not the reason for you being a Catholic. They are not the reason. இது உனக்கும் இவருக்கும் இருக்கிற உறவு. ஒரு மனுஷனால் இழந்துடாதீங்க, திருச்சபைட்டு விலகிடாதீங்க. ஃபாதரை பிடிக்கல, அதனால் வேறு சபைக்கு போகிறேன். நோ, டோன்ட் டூ தட். அது குடும்பத்தை விட்டு விலகி போகிறேன். அண்ணனை பிடிக்கல, நான் அப்பாவை விட்டு போகிறேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதான். எனக்கு அக்காவை பிடிக்கல, அதனால் நான் வீட்டை விட்டு போகிறேன்னா அதுதான். அப்பா எனக்கு சொத்தை கொடுக்கல, அதனால் நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னா எவ்வளோ முட்டாள்தனமோ அதே தான். ஃபாதர் பிடிக்கல, சிஸ்டர் பிடிக்கல, அவங்கள பிடிக்கல, பங்கில் இவங்கள பிடிக்கல, கொயரில் என்னை சேர்த்துக்கல, எனக்கு பிரசங்கம் சொல்ல வாய்ப்பு கொடுக்கல, எனக்கு ரீடிங்க்கு வாய்ப்பு கொடுக்கல. எவ்வளோ சின்ன சின்ன சண்டையிலலாம் நம்ம கோயிலை விட்டு விலகி போகிறோம், திருச்சபைட்டு விலகி போகிறோம். டோன்ட் டூ தட். திருவருட்சாதனங்களை விட்டு விலகி போகாதீங்க. திருவருட்சாதனங்களுக்கு நிலைவாழ்வை தருவது, இந்த திருவுடல் உனக்கு நிலைவாழ்வை தருவது. இதை விட்டு விலகி போகாத. அந்த திருவுடல் கிடைக்கிற இடம் திவ்யனர் திருப்பலி. திருப்பலி விட்டு தயவு செய்து விலகி போகாதீங்க. பாடுவோம் மாண்புயர். மாண்புயரோவருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிக்கும் பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்ந்து யாவும் ஆக இருவரிடமாய்
வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திருத்தம் ஆகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோம். நமக்காக ஜெபித்த நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நன்றி சொல்லி பாடுவோமா? வாழ்க வாழ்க அன்னை மரியே, வாழ்க வாழ்க திருத்தூதர்களே நன்றி, வாழ்க மரியே, வானதூதர்களே புனிதர்களே நன்றி, வாழ்க திருச்சபையே நன்றி, வாழ்க பலிப்பீடங்களே நன்றி, வாழ்க மரியே. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட்.